அல்லேலூயா. அப்போ இங்க இந்த ரெண்டுத்துல தான் போராட்டமே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல நம்ம கவனமே வைக்கிறது கிடையாது. அதுல நம்ம ரொம்ப என்ன பண்றோம், கேர்லெஸ்ஸா விடுகிற மனிதர்கள் உண்டு. அப்போ இன்றைக்கு வெளிப்படையான பாவத்தில் நம்ம ஈடுபடுவதில்லை, அதுல நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அதை விட முக்கியமானது என்னது, சிந்தனையிலும் இருதயத்திலும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை கவனிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 66:18. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சிந்தை நினைவுகள் ரெண்டும் ஒண்ணுதான், சரிங்களா? என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டாரு. நீ அழுதாலும் செவி கொடுக்க மாட்டாரு, நீ ஜெபம் பண்ணாலும் செவி கொடுக்க மாட்டாரு, நீ புலம்பினாலும் செவி கொடுக்க மாட்டாரு. காரணம், இருதயத்தில் என்ன சிந்தை இருக்குது, அக்கிரம சிந்தை. அநேகம் பேருக்கு இருதயத்தில் எப்பவுமே என்ன இருக்குன்னா அக்கிரம சிந்தை. சில பேருக்கு அக்கிரம சிந்தை வந்து வந்து போகும். அருவருப்பான சிந்தை, வேசித்தன சிந்தை, விபச்சார சிந்தை, பாவத்தின் சிந்தை, அக்கிரம சிந்தை, இதெல்லாம் சிந்தனையில இருதயத்தில் என்ன செய்யுது, வந்து 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 போகிறது. அதுல எத்தனை பேர் நம்ம கவனமா இருக்கிறோம்? அதுல கவனிக்கணும். நம்முடைய சிந்தனையில நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் நம்முடைய சிந்தனை அவர் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய சிந்தனை அவருக்கு வெளிப்படையா இருக்குது. ஒரு திறந்த பாத்திரத்தை போல அவருக்கு வெளிப்படையா தெரியுது. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்தை மூடி வச்சாதான் நமக்கு தெரியாது, திறந்து வச்சா அதுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு கரெக்டா எப்படி தெரியுது? அதுபோல நம்முடைய பாத்திரம், நம்முடைய சிந்தை அவர் திறந்த வண்ணமா அவர் பார்க்கிறார். இப்போ சிந்தனையில பார்த்த வரைக்கும் உலக மனிதர்களுக்கும் உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் நம்ம வெளிப்படையா பாவம் செய்யல. சிந்தனையில நம்ம எத்தனை பேர் பாவம் செய்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை நாசமாக்குறது இந்த சிந்தனை தான், இந்த அக்கிரம சிந்தை தான். வெளிப்படையா ஒரு குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படையா கணவன் மனைவி ஒன்னாதான் வாழறாங்க. வெளிப்படையா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்னாதான் குடும்பம் நடத்துறாங்க, ஒன்னாதான் சாப்பிட்றாங்க, போறாங்க வராங்க. ஆனா எத்தனை குடும்பத்தை இந்த அக்கிரம சிந்தை கணவன் மனைவி பிரிச்சு வச்சிருக்கு தெரியுமா? நம்ம வெளியில ஒன்னா இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா சிந்தனையில நம்ம கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறாரு, சிந்தனையில கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறத பார்க்கிறாரு. எத்தனையோ குடும்பத்துல கணவன் மனைவி சிந்தனையில பிரிஞ்சு போயிருக்காங்க, இருதயத்துல பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க ஒன்னா இல்லை, அதனால அந்த குடும்பம் நாசமா போகுது, அந்த குடும்பம் பிரிஞ்சு போகுது, அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. சிந்தனையில் அவங்க ஒன்னா இல்லை, சிந்தனையில் அவர்கள் புருஷனோடு இல்லை, மனைவியோடு இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சிந்தனையில அவர்கள் கரெக்டா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் பிரியாது. நீங்க நிறைய கணவனும் மனைவி இந்த குடும்ப வாழ்க்கையில பிசாசு குடும்பத்தை எப்படி பிரிக்கிறான்றதுக்கு முதல் ஸ்டெப்பு எங்கன்னு கேட்டா சிந்தனையில தான். வெளிப்படையா கணவனும் பாவம் செய்யறதில்ல, வெளிப்படையா மனைவியும் பாவம் செய்யறதில்ல. அவர்கள் எங்கே கணவனை விட்டு மனைவி பிரிகிறாங்க, மனைவி விட்டு கணவன் எங்க பிரிகிறாங்கன்னா இந்த சிந்தனையில, இந்த இருதயத்துல தான் பிரிஞ்சு போறாங்க. நம்முடைய மனைவியினுடைய சிந்தனை எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று யாருக்கு தெரியல? புருஷனுக்கு தெரியல. புருஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவன் யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் இருதயத்துல யாரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறா அப்படின்றது யாருக்கு தெரியல? மனைவிக்கு தெரியல. இப்ப இது ரெண்டுத்தையும் யார் பார்க்குற, இந்த ரெண்டு நிலைமையும் யார் பார்க்குறாரு? கர்த்தர் பார்க்குறாரு. அந்த குடும்பத்தை ரெண்டும் பிரிஞ்சு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. ஊருக்கெல்லாம் ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க, ஒரே வீட்டில் தங்குறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா உழைக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்குற அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது. காரணம், மனைவியினுடைய சிந்தனையில வேற ஆளு, புருஷனுடைய சிந்தனையில வேற ஆளு.
அப்ப சிந்தனையில பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம் மத்தேயு 5:28. மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, இது கணவனுக்கு. வேதாகம வசனம் என்பது இருபாலருக்கும், ரெண்டு பேருக்குமே உண்டு. இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இருதயத்திலே என்ன செய்ய நடக்கிறது? இச்சையோடு பார்க்கிற காரியங்கள் அது சிந்தனைக்குள்ள, இருதயத்துக்குள்ள வருகிறது. அப்ப இருதயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, விபச்சாரம் செய்து முடிஞ்சிருது அப்படின்றார். லேலோயா. குடும்பம் இதனாலதான் பிளவுபட்டு போகுது. ரெண்டு பேரு சேர்ந்தாதான் விபச்சாரம் என்பது கிடையாது. ஒரே நபர் இருதயத்துக்குள்ள அனுதினம் என்ன செய்யப்படுகிறது? விபச்சாரம் செய்யப்படுகிறது. சில மனைவிக்கு புருஷனை பார்த்தா பிடிக்கல, புருஷன் கிட்ட வந்தா பிடிக்கல. சில மனைவிக்கு புருஷனை கண்டா பிடிக்கல, சில புருஷனுக்கு மனைவியை கண்டா என்ன செய்யல? பிடிக்கல. ஆனா ஒன்னா வாழறாங்க, ஒன்னா பேசுறாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் என் கிட்ட வந்தாலும் எனக்கு கோபமா வருது, எரிச்சலா வருது, அவரை பிடிக்கல. ஆனா ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சிந்தனையில நம்ம எங்கே பாவத்தை நடப்பிக்கிறோம் என்பதை அறிந்து அதில் கவனமா இருக்க வேண்டும். வெளிப்படையா வாழ்கிற வாழ்க்கையில உலகத்தை நம்ம நம்ப வைக்கிறோம், பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆனா இருதயத்துல கர்த்தர் பரலோகத்தில் அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அந்த இருதயத்துக்குள்ள அனுதினமும் விபச்சாரம் நடக்கிறத பார்க்கிறாரு. அந்த சிந்தனையில கணவன் மனைவி பிரிஞ்சு போய் இருக்கிறத பார்க்கிறாரு. அதே சிந்தை நாளைக்கு யாருக்குள்ள வருது? பிள்ளைகளுக்குள்ள வருது. அந்த குடும்பத்துல பலவிதமான குழப்பம், பலவிதமான பிரச்சனைகள் உருவாகிறது. அக்கிரம சிந்தை, விபச்சார சிந்தை, அருவருப்பான சிந்தைகள். அல்லேலூயா. சிந்தனையில நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வெளிப்படையா பாவத்துல கவனமா இருக்கிறோம், வெளிப்படையா பாவம் செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா உள்ள அநேகருக்குள்ள டெய்லியும் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது. டெய்லி அந்த சிந்தனைக்குள்ள பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத அக்கிரம காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதுதான் சொல்றது, சில பேருக்கு அடிக்கடி வந்து போகும் அந்த சிந்தனை, சில பேருக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டா அங்க இருந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, இது கணவன் மனைவி பிரிக்கும். கணவனை கண்டா மனைவிக்கு பிடிக்காது, மனைவிக்கு கண்டா புருஷனை பிடிக்காது. அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அந்த குடும்பத்தை கட்டவே முடியாது. அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. பிரிஞ்சு போய் கிடக்குது. கர்த்தருடைய பார்வையில் அந்த குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்குது. உனக்கு உன் கணவன் மேல உண்மையான அன்பு இல்லை உன் இருதயத்தில், அது மாயமுள்ள அன்பு. ஆண்டவர் சொல்ற மாயமற்ற அன்பு வேணும். மாய்மாலக்காரரே அப்படின்னு பரிசேயர்களை சதுசேயர்கள் ஆண்டவர் கடிந்து கொண்டாரு. மாயக்காரரே அப்படின்னாரு. அப்ப மாயம் எங்க பண்றோம் அப்படின்னா, சிந்தனையில மாயம் பண்றோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு மனைவியோ ஒரு புருஷனோ முதலாவது எதை கவனிக்கணும்னா, என் சிந்தனையில என் புருஷனை நான் உண்மையா நேசிக்கிறேனா, இல்லை என் புருஷனை கண்டால பிடிக்கலையா, அவங்க செய்யறத கண்டா பிடிக்கலையா, ஆரம்ப நாள்ல இருந்து கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே பிடிக்கலையா, இல்லை என் மனைவி கண்டா பிடிக்கலையா. அப்ப பிடிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் கர்த்தருடைய பார்வையில பிரிஞ்சு போய் கிடக்குது. அவ்வளவுதான். மனுஷங்களுடைய பார்வையில் அது ஒன்னா இருக்குது. மனுஷங்களுடைய பார்வையில் ஒன்னா குடும்பம் பண்ணின்னு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அங்க குடும்பம் ரெண்டு பிரிஞ்சு போயிருது. வசனம் சொல்லுது, ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யாதீங்க, பிரியாதிருங்க. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் மட்டும்தான் நீங்க பிரியணும். மற்றபடி ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பிரியாதிருங்கள். சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்கள் மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால அக்கிரம சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்றதை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தையை முதல்ல நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதா? அந்த சிந்தனையில நம்ம பிடிக்கப்பட்டு இருக்கிறோமா? வெளியில பார்த்தா எல்லாருமே யார்தான்? நல்லவங்களா தான் இருக்கிறோம். வெளியில பார்த்தா எல்லாருமே நீதிமான்களாக தான் காணப்படுகிறோம். வெளியில பார்த்தா எல்லாருமே கபடமுள்ள கபடற்றவர்களாக தான் இருக்கிறோம்.
ஆனால் அதுவா முக்கியம்? மனுஷனுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு என்னவா இருக்கணும்? யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. ஆகினால இந்த சிந்தனையில முதல்ல ஒரு குடும்பத்தை கட்டுகிறவர்கள் எதை முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தை நீ கட்டாம குடும்பத்துக்கு இருதயத்துக்குள் அக்கிரம சிந்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவுதான் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாலும் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது? கட்டவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க. நிறைய கணவனை மாற்ற முடியல, நிறைய மனைவியை மாற்ற முடியல. என்ன காரணம்? இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரு. இருதயத்தில் அக்கிரம சிந்தை, ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறணும். அதுக்காக ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்காக உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் புருஷனுக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஏன் சோர்ந்து போயிட்டாங்க? என்ன காரணம்? இருதயத்தில் அங்கே கணவனோடு கூட என்ன இல்லை, ஒரே இருதயம் இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15-16. படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. அப்ப துரோகம் எங்க நடக்குது? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள துரோகம் எங்க செயலாற்றப்படுகிறதுனா ஆவியில, இருதயத்துல, சிந்தனையில. அப்போ உங்கள் மனைவிக்கோ உங்க புருஷனுக்கோ துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. கணவனும் மனைவி அந்த இடத்துல அவங்க கரெக்டா இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தை பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்கதான் மனைவியானவர்கள் புது வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள மனைவியா இருந்து அங்கதான் வீட்டை கட்டுறாங்க. அங்கதான் புத்தியுள்ள புருஷனா இருந்து வீட்டை கட்டுகிறாங்க. புத்தியுள்ள மனுஷனா இருந்து கண்மலையின் மீது வீட்டை கட்டுகிறாங்க. அப்ப துரோகம் எங்க நடக்கிறது? இருதயத்திலே, ஆவியில. ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. உன் புருஷனுக்கோ உன் மனைவிக்கோ துரோகம் செய்யாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. சில பேருக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து புருஷனையும் மனைவியும் பிடிக்காது. சில பேருக்கு பாதி வாழ்க்கையில இருந்து போய் கணவனையும் மனைவியும் பிடிக்காது. அப்போ அங்க என்ன நடக்கிறதுனா ஆவியில மாற்றம் நடந்திருக்கிறது, ஆவியில துரோகம் நடந்திருக்கிறது, ஆவியில அக்கிரம சிந்தை வந்திருக்கிறது. அப்ப கர்த்தர் அதை பார்க்கிறாரு. அந்த குடும்பத்தை ஒன்னா இல்லை, அந்த குடும்பம் கட்டப்படாம இருக்கிறது. அதனால பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாகும். அல்லேலூயா. அப்போ என்ன சிந்தனை இருக்கக்கூடாது? என்ன சிந்தனை இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. கணவனுக்காக ஜெபம் பண்ற மனைவியாகட்டும், மனைவிக்காக ஜெபிக்கிற கணவனாகட்டும் அக்கிரம சிந்தை கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா இருதயத்தில் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். சிந்தனையில் கரெக்டாக இருக்கணும். முதல்ல அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் அந்த உண்மையான அன்பு என் இருதயத்தில் இருக்கிறதா, இல்லை மாயமுள்ள அன்பு இருக்கிறதா, மாய்மாலமான அன்பு வச்சிருக்கிறனா? அல்லேலூயா. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் டோட்டல் சரி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். சிந்தனையில சரி பண்ணியாச்சுனாலே குடும்பம் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டுருச்சு. உங்களையும் உங்க ஆண்டவர் என்னன்னு சொல்லி படைச்சாரு? தாயின் தகப்பனை விட்டு அவர்கள் ஒரே சரீரமா இருப்பார்கள் என்று தான் படைச்சார். ஏவாளை எங்கிருந்து எடுத்தார் ஆண்டவர்? மரத்துல இருந்தா, பாறையில இருந்து எடுத்தாரு. எங்கிருந்து எடுத்தாரு? ஆதாம வேணா மண்ணில இருந்து எடுத்தாரு. ஆனா ஏவாளை எங்கிருந்து எடுத்தாரு? ஆதாமுக்குள்ள இருந்து தான் எடுத்தாரு. ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்து ஏற்ற துணை என்று உண்டாக்கி என்ன சொல்லி முடிச்சார் கதைய? இவர்கள் ஒரே சரீரமா இருப்பார்கள் என்றார். கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனை விட்டு பிரிஞ்சு இவர்கள் ஒரே சரீரமா இருப்பார்கள் என்று தான் சொன்னார்.
அப்ப அந்த ஒரே சரீரத்துக்குள்ள இப்படிப்பட்ட துர்ச்சிந்தனை, கணவனுக்கு விரோதமான சிந்தனை வரக்கூடாது, மனைவிக்கு விரோதமான சிந்தனை வரக்கூடாது. அப்படி அங்க ஒரே சிந்தனை, ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒரே சிந்தனை இருக்கணும். ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள் ஏக சிந்தையாயிருங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதுகிறார். அப்போ ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கணும். கணவனுக்கு ஏற்ற சிந்தை, மனைவிக்கு ஏற்ற சிந்தனை இருக்கணும். அங்கேதான் அது கிறிஸ்துக்கு ஏற்ற சிந்தனையா மாறும். அங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் வாழணும், குடும்பம் நல்லா இருக்கணும் சொன்னால், குடும்பத்துக்குள்ளே பிசாசு நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டையும் பிரிக்காமல் பார்த்துக்கணும். வேறைய பாருங்க, யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பனே உள்ள நுழைய விடலை. அதில் அது தாய் தகப்பனே உள்ள நுழையக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள அவங்க ஒரே சரீரம், அதில் தாயின் தகப்பனே என்ன செய்யணும், அவங்களே தனியாக வச்சிடுறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு சிந்தனையாக இருக்கக்கூடாது. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா கேட்டார். அப்போ ரெண்டு நினைவுகள் இருக்கக்கூடாது. கணவனுக்கு ஒரு நினைவு, மனைவிக்கு ஒரு நினைவு. அப்போ எங்கே ரெண்டு நினைவு உருவாகிறது? கணவன் வேறொரு காரியத்தை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு மனைவி வேறொரு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அப்போ குடும்பத்தை மனைவியானவர்களோ புருஷனானவர்களோ குடும்பத்தை பிரிக்க விடக்கூடாது என்று சொன்னால், இருதயத்தில் எந்த சிந்தனை இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:27 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:27. துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ